உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. தாவீதுடைய சங்கீதம். இந்த 25வது சங்கீதத்தில் இவர் சொல்லியிருப்பார். இது பாதுகாப்புக்காகவும் மன்னிப்பிற்காகவும் ஒரு மன்றாட்டாக, ஒரு ஜெபமாக இந்த சங்கீதத்தை அவர் சொல்லியிருப்பார். முதல்ல அவர் ஆண்டவரோட ஒப்புரவாகி இருப்பார். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு அவருடைய கிருபைகள், தன்னுடைய நீதியை சொல்லாமல் உங்கள் கிருபையை நினைச்சிருங்க, உங்கள் இரக்கத்தை நினைத்தரலும், உங்களுடைய உடன்படிக்கையை நினைத்தரலும் சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தி அவர் கேட்டிருப்பார். கடைசியாக சொல்லியிருப்பாரு, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும் ஆண்டவரேன்னு கேட்டிருப்பாரு. அவருடைய இக்கட்டுகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் வெளியே வரணும்னு சொல்லி அவர் நினைத்திருக்கிறார். இன்றைக்கு தாவீது கேட்டார்ல, அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் தனியாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா, இல்லை குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் காத்திருங்கன்னு சொல்கிற இடத்துல, இல்லை அவர் பதிலே சொல்லாத இடத்துல நீங்களா ஒரு முடிவை எடுத்துட்டு அதில் பிரச்சனை வரும்பொழுது இப்போ காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பதிலுக்காக இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியலையே, பிரச்சனை பெருசாயிருச்சே அப்படின்னு சொல்லி இனி பின்னாடி போய் எதையும் சரி பண்ண முடியாது. நம்ம லைஃப்பை இனி அடுத்து என்னமோ அதை தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த நிமிஷம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கல்ல, நடந்து முடிஞ்சதை சரி பண்ண முடியாது. ஆனால் அடுத்து நடக்க போகிறத கர்த்தர் சரி செய்வார். நீங்கள் கண்டிப்பாக வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தரை நம்பி அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பமாக சேர்ந்து காத்திருந்தாலும் சரி, ஒருவர் கூட வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவரை நம்புங்கள். அவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க. கர்த்தர் உங்களை உங்களுடைய இப்போ நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிற எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நீங்களாக்கி உங்களை மீட்டு வெளியே கொண்டு வருவார். உங்களுக்கு உதவி செய்வார்.